என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து போக்கோ தரப்பு வந்து POCO F3 Pro அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெறும் வந்து 19,000 rupeesக்கு வந்து நல்ல ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நேற்று வந்து லான்ச் பண்ணும்போதே போக்கோ தரப்பு வந்து ஒரு புது போஸ்டர் ரிலீவாக இருக்குது. என்னென்னா, நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து POCO F series வந்து F சீரிஸில் வந்து ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோனோட பேர் ரிவீல் இருக்குது. என்ன ஃபோன்னா POCO F3. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த POCO F3 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் வீடியோ. முதல் வீடியோ போகிறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். நீங்களும் பார்த்துக்கிற கௌதம் சேனல் வேண்டுகளை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, POCO F3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸு கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். சென்டரில் வந்து சின்னதாக POCO F3 போட்டிருக்காங்க. கீழே வந்து சின்னதாக 5G போட்டிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் இருக்குது. மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து ஒரு சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வந்து போக்கோ சார்ஜரு. சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எத்தனை வாட் சார்ஜிங்னா 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு டைப் சி கேபிள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த POCO F3 இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த POCO F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தவரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. பின்னாடி வந்து நிறைய கோடு கூட தெரியுது. அதில் வந்து கிராஸாக வந்து போக்கோன்னு போட்டிருக்காங்க. சைடில் வந்து சின்னதாக 5Gன்னு போட்டிருக்கு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. மேலே வந்து கொஞ்சம் கோடு கூட இருக்குது. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கேமரா செட்டப்பும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மஞ்சள் கலரில் ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்குது. கொஞ்சம் இந்த சைடில் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. டிசைன் பொறுத்தவரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் லக்ஸரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. இந்த POCO F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துட்டாங்க. அதே பட்டனில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடுது. அப்புறமா உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ப்ளெயினாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. டாப் சைடில் வந்து ஐஆர் பிளஸை கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு வந்து கடைசியாக டாப் சைடில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாட்டமில் வந்து ஒரு இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. மேலே ஒரு ஸ்பீக்கர், கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பாட்டமில் வந்து ஒரு பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. இதன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த POCO F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து Qualcomm உடைய Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு Octa ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங் எடிட்டிங் நல்லாவே இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. கூட ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட GPU பற்றி பார்க்க போகிறோம். GPU வந்து Adreno 650 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. நீங்கள் வந்து கேமிங்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான மொபைல்னு சொல்லலாம். இந்த POCO F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 48,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 55,000 rupees வருது. எனக்கு பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 35,000 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த POCO F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெயிலில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கருப்பாக தெரிய எதுவுமே இருக்காது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்க போது. கூட இந்த ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவே இருக்க போது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறம் சேஃப்டிக்காக கார்னிங் கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதன் இந்த POCO F3யோட டிஸ்பிளே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த POCO F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து
4520 mAh ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து நல்ல ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்பீடாக ஏற போகுது. இந்த சார்ஜரை வச்சு உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறுமனையாக ஒரு 52 நிமிஷத்தில் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் ஃபுல்லாக ஏறிடும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட பேட்டரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த போக்கோ F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 3 கேமராஸ் இருக்குது. ட்ரிபிள் செட்டப் கேமரா, 2 கேமரா வந்து பெருசாக இருக்குது, நடு கேமரா வந்து சின்னதாக இருக்குது. இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, மூணாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனரமாக இருக்குது, HDR சப்போர்ட் வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த போக்கோ F3 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி கேமரா வந்து 2 கேமரா இருக்குது, பஞ்சுவல் கேமரா. எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து லெஃப்ட் சைடில் கொடுப்பாங்க, இந்த ஃபோனில் ரைட் சைடில் இருக்குது. பட் ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து 20 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்க போகுது. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் ஒன்று, பன்னமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கேமராஸ் ரியலும் சரி செல்ஃபிலும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர்ஸில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு. நமக்கு இருக்க அந்த ப்ளூ கலரு எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 184 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து பேட்டரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண பழகிரும். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க, வித் MIUI 12 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து போக்கோ ஃபோன், அதனால் போக்கோ லான்ச்சு கொடுப்பாங்க. யூஸ் பண்ணி நல்லா இருக்க போகுது. இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் வந்து சைடு மோட்டர், ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அனக்கு இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர், அந்த மாதிரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போடலாம். அப்புறம் அவங்க வந்து NFC ரேடியோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி. இந்த ஃபோன் வந்து ஃபைனலாக வந்து இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் லான்ச் ஆக போகுது. டேட் எதுவுமே தெரிய வரல. நேற்று வந்து அந்த ஃபோனோட போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு ரிலீஸ் டேட் தெரிய வரல. பட் ஆனால் ஏப்ரல் மாதம் தெரிய வந்திருக்கு. டேட் தெரிய வரல. தெரிய வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த போக்கோ F3 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த போக்கோ F3 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.